So guys, இன்னைக்கான வீடியோவில் நம்ம இந்தியா vs ஆப்கானிஸ்தான் T20 சீரிஸ்க்கான டீம் இந்தியாவோட ஸ்குவாடை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். யாரெல்லாம் ஸ்குவாட்ல இருக்கா, எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் ஸ்குவாட்ல இருந்து மிஸ் ஆயிருக்காங்க, அதற்கான ரீசன் என்ன, இதை பத்தி எல்லாம் இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்தியா vs ஆப்கானிஸ்தான் T20 சீரிஸ் ஜனவரி 11 ஸ்டார்ட் ஆகிறதா இருக்கு. ஸோ முதல் மேட்ச் ஆனது மொஹாலியில தான் நடக்க போகுது. இதற்கான இந்தியன் ஸ்குவாடை நேற்று வெளியிட்டாங்க. அதுல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. அதை பத்தி எல்லாம் தான் ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் ஏன் அவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஜூன் 1 to ஜூன் 29 வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யூஎஸ்ஏல T20 வேர்ல்ட் கப் 2024 நடக்கிறதா இருக்கு. அதற்கான ஒரு பிராக்டிஸ் மேட்சா தான் இந்த சீரீஸை பாக்குறாங்க. மோஸ்ட்லி இதுல பிளே பண்ற எல்லா பிளேயர்ஸுமே வேர்ல்டு கப்ல விளையாடுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அது என்னங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்தியா vs ஆப்கானிஸ்தானுக்கான 16 man ஸ்குவாட் வெளியிடுறாங்க. அதுல பெரிய கேள்வியா இருந்த விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவோட நேம் இருக்கு. சோ இதன் மூலமா T20 வேர்ல்ட் கப் 2024 ரெண்டு பேருமே விளையாடுவாங்கங்கறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஏன் ரெண்டு பேரும் நல்ல பிளேயர்ஸ் தானே, இதுல என்ன கேள்வி இருக்கு நீங்க கேட்டீங்கன்னா, ரெண்டு பேருமே டெஸ்ட் அண்ட் ஓடிஐ தான் ரீசென்ட் டைம்ஸ்ல விளையாடிட்டு இருந்தாங்க. T20 இந்தியன் டீமுக்கு விளையாடினது பாத்தீங்கன்னா, லாஸ்ட் வேர்ல்டு கப்ல நம்ம செமிஃபைனல்ல இங்கிலாந்து தோத்துருப்போம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட்லர் அண்ட் அலெக்ஸ் கேல்ஸ் மட்டுமே நின்று அடிச்சிருப்பாங்க. சோ அந்த மேட்ச்ல தான் ரெண்டு பேருமே விளையாடி இருக்காங்க. அதற்கு அப்புறம் டீம் இந்தியாக்காக ஒரு T20 மேட்சஸ்ல கூட ரெண்டு பேரும் விளையாடலங்கிறது தான் உண்மை. அதுக்கப்புறம் நடந்த ஆஸ்திரேலியா ஹோம் T20 சீரிஸ், அவே சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரிஸ் எல்லாத்தையுமே ஸ்கிப் தான் பண்ணாங்க. பட் இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் BCCI அவங்க மேல நம்பிக்கை வச்சு எடுத்திருக்காங்க. அடுத்தது பெரிய டிராபேக்னா ஹர்திக் பாண்டியாவோட ஆங்கிள் இன்ஜுரி. சோ அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா சிவம் தூபேவை எடுத்திருக்காங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, லாஸ்ட் நடந்த ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல இவரோட நேம் இல்ல. பட் இப்ப எடுத்திருக்கிறதுனால மேபி ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷனா பாக்குறாங்களாங்கிறது நமக்கு கிளியரா தெரியல. சிவம் துபே பவுலிங் போட்டாதான் அதை பத்தி நம்ம கிளியரா பார்க்க முடியும். பட் இவரோட லாஸ்ட் IPL 2023 எடுத்துக்கிட்டோம்னா அவுட்ஸ்டாண்டிங்கா வித் பேட்ல இருந்துச்சு. ரீசெண்டா நடந்த சையத் முஸ்தகலி டிராஃபிலையும் நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்தாரு. சோ சிவம் துபேக்கு இந்த வாட்டி சான்சஸ் கிடைச்சிருக்கு. எப்படி அவர் பெர்ஃபார்ம் பண்றாருங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சஞ்சு சாம்சனோட நேம் ஸ்குவாட்ல இருக்கிறது உண்மையிலேயே ஹாப்பியான நியூஸ் தான். ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல இவரோட நேம் இல்ல. ரீசெண்டா நடந்த சவுத் ஆப்பிரிக்கா ஓடிஐல ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. மேபி அதன் காரணமா கூட இவரை ஸ்குவாட்ல எடுத்துக்கலாம்ங்கிறது என்னோட தாட். பட் ஜிதேஷ் சர்மா அந்த சைடு நல்ல பெர்ஃபார்மன்சஸ் ஆஸ்திரேலியாக்கு எதிரான சீரீஸ்ல சூப்பரா நம்பர் 6 பொசிஷன்ல பண்ணாரு. சோ இந்த சீரீஸ் ஜிதேஷ் அண்ட் சஞ்சு சாம்சன் ரெண்டு பேருக்குமே முக்கியமான சீரீஸாக அமையும். ஓபனரான இசான் கிசான் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனை டீம் இந்தியா கலட்டி தான் விட்டுருக்காங்க. மேபி அதுக்கு பின்னாடி வேற ஏதாட்டும் ரீசன்கள் இருக்கலாம், கிளியரா தெரியல. KL ராகுலை பொறுத்த வரைக்கும் ஓடிஐ அண்ட் டெஸ்ட் சீரீஸ்ல நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்தாலும் அவரும் இந்தியாவுக்காக லாஸ்ட் T20 விளையாடினது அந்த செமிஃபைனல் லாஸ்ட் தான். அந்த இங்கிலாந்து செமிஃபைனலுக்கு அப்புறம் அவரும் எந்த T20ல இந்தியாவுக்காக ரெப்ரசென்ட் பண்ணலங்கிறது உண்மை. மேபி அதனால கூட KL ராகுல அவங்க விட்டுருக்கலாம். ஜிதேஷ் சர்மாவை ஸ்குவாட்ல எடுத்திருக்காங்கன்னா அவர் நல்ல ஒரு டிஸ்ட்ராக்டிவ் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா தெரியுறாரு. மேபி அதனால கூட KL ராகுல விட்டுருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, IPL 2024ல KL ராகுல் LSGக்காக மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா தான் களமிறங்க போறாரு ஒரு தகவலும் வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. யூசி சாகலை பொறுத்த வரைக்கும் அவர் அவ்வளவுதான் நினைக்கிறேன். அவரோட நேமே இந்தியன் ஸ்குவாட்ல எதுலயுமே வந்த மாதிரி தெரியல. பும்ரா அண்ட் சிராஜுக்கு ரெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜஸ்பிரீத் பும்ரா லாஸ்ட் 15 monthsல 2 மேட்சஸ் மட்டும்தான் விளையாடினாரு. அதுவும் அயர்லாந்துக்கு எதிராக ஆஸ் அ கேப்டனா கம்பேக் கொடுத்திருப்பாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தவிர ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா ரெண்டு சீரீஸ்மே மிஸ் தான் பண்ணாரு. இதை தவிர சூரியகுமார் யாதவ் இன்ஜுரி இருந்ததுனால அவரை ஸ்குவாட்ல பிக் பண்ண முடியல. ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் அண்ட் ஓடிஐ தான் நினைச்சிட்டாங்க போல. அவரும் BCCI ஆல கலட்டி விடப்பட்டிருக்காரு. சோ இப்போ ஓவராலா ஸ்குவாட்னு பார்த்துக்கிட்டோம்னா, ரோஹித், கில், ஜெய்ஸ்வால், கோலி, திலக், ரிங்கு, ஜிதேஷ், சஞ்சு, தூபே, வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல், ரவி பிஷ்னாய், குல்தீப் யாதவ், ஹர்ஷ்தீப் சிங், ஆவேஸ் கான் அண்ட் முகேஷ் குமார். சோ இந்த பிளேயர்ஸ் எல்லாரும் தான் இந்தியா vs ஆப்கானிஸ்தானுக்கான இந்தியன் ஃபுல் ஸ்குவாட். சோ இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் சொல்லி நம்புறோம். நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் எடுக்கல. சோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் செக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்துக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.